ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக இந்த ஆராதனை வேளையில் நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1ஆம் வாக்கியம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவர்களுக்கு விளைவை தரும்படியான மழையை கட்டளையிடுவார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய காரியம், ஒரு பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்க வேண்டிய கட்டாயம், ஒரு பின்மாறி காலத்து மழை நம் நடுவில் இறங்கி வரும்படி. இந்த பின்மாறி காலத்து மழை என்ன செய்யுமாம்? வயல்களில் விளைச்சல்களை உண்டாக்குமா. அவரவருக்கு தேவையான விளைச்சல்களை அது கட்டளையிடுமா. அதற்கேற்ற மழையை அது கொடுக்குமா. அப்ப சகரியா ஒரு தீர்க்க தரிசனத்தை காண்கிறார். வரும் நாட்களில் பின்மாறி காலத்து மழை வேண்டும். முன்மாறி, அதற்கு பின்பு பின்மாறி. முன்மாறி எதற்கென்றால் விதைக்கவும் அது விளையவும். பின்மாறி எதற்கென்றால் அறுவடைக்கு முன்பு அந்த தானியத்திற்கு தேவையான தண்ணீரை கொடுத்து தானியம் செழித்து பின்பு அறுவடைக்கு ஆயத்தமாவதற்கு. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபித்தால் நான் மின்னல்களை கட்டளையிட்டு அதற்கேற்ற உணவு, அதற்கேற்ற சத்துக்களை நான் வெளியே புறப்பட்டு வரப்பண்ணி நான் அவரவருக்கு தேவையான விளைச்சல்களை கட்டளையிடுவேன். அந்த மழை அவைகளை வளர பண்ணும். இந்த நாளில் நாம் ஜெபித்தால் கர்த்தர் ஒரு பின்மாறி மழையை பெய்ய பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் வரவேண்டிய ஆசீர்வாதங்கள், தடைபட்டு கிடக்கிற நன்மைகள், வரக்கூடிய ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டிருக்கிற பொல்லாத வல்லமைகள், இவைகளை அகற்றிவிட்டு, இவைகளை நீக்கிவிட்டு பரிசுத்த ஆவியானவர் ஒரு பின்மாறி மழையை பொழிய பண்ணுவார். இதுல 2 காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, நாம் பின்மாறி மழை வேண்டிக் கொள்ளும் பொழுது வயல்வெளிகளில் மின்னல்கள் உண்டாகும். அந்த வயல்வெளிகளில் மின்னல்கள் உண்டாகும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய சத்துக்கள் நிறைந்த சில தாவரங்கள் முளைத்தெழும்பும். நீங்க பார்த்தீங்கன்னா, மழை காலங்களில் மின்னல் வெட்டினால் அந்த மின்னல்கள் பட்ட உடனே சில காளான்கள் முளைத்தெழும்பும். அது மாத்திரமல்ல, சில செடிகள் முளைத்தெழும்பும். சில விதைகள் வெடித்து முளைத்து எழும்பும். அவைகள் நீண்ட நாள் உயிர் வாழாது. அவைகள் அப்படியே அதுக்கு, அந்த செடிகளுக்கு உரமாகிவிடும். இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவரவருக்கு தேவையான விளைச்சல்களை நான் கட்டளையிடுவேன். அப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் திருச்சபைகளுக்குள்ளே இறங்கி வரும். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களில் இறங்கி வரும். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய தொழில்களில் இறங்கி வரும். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய எல்லா பிசினஸ்லேயும் இறங்கி வரும், வியாபாரத்தில் இறங்கி வரும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் அவரவருக்கு தேவையான விளைச்சல்களை கர்த்தர் கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரே, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் ஆர்வம் உள்ளவராய் இருக்கிறார்.
நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு செய்ய ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். இப்ப ஆயத்தமுள்ள தேவனை நாம் பிடித்து கொள்ளணும். கரத்தை நம்ம பிடிச்சு கொண்டா ஆவியானவர் பலத்த பெரிய காரியங்களை செய்து நம்மை வழிநடத்த போதுமானவர் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்வில் ஜெபிக்கணும், ஆனா ஜெபம் மட்டுமே காரியத்தை நடப்பித்து விடாதென்று நாம் நினைக்கிறோம். நம் திறமை, நம்முடைய வேலை, நம்முடைய உத்தியோகம், நம்முடைய பதவி, நம்முடைய பட்டம், நம்முடைய எல்லா காரியங்களிலேயுமே ஜெபிக்கணும், நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனா மற்றதிலேயும் நாம் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஒரு பின்மாறி மழை, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால் அந்த மனிதனை ஆண்டவர் வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றி விடுகிறார். அவனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை தேவைகளையும் பரிபூர்ணமாய் அவனுக்கு கிடைக்க பண்ணுகிறாராம். இதுதான் நம்முடைய ஆண்டவர். நாம சில நேரத்துல மற்றவர் மேல் குறைபட்டு கொண்டே இருப்போம். அவர்களுக்கு எனக்கு உதவி செய்யவில்லை, ஐயோ அவர் அவ்வளவு பணம் வச்சிருக்காரு, நான் கேட்டா எனக்கு கொடுக்கவே இல்லை, ஐயோ அவர் அவ்வளோ பணம் வச்சிருக்காரு, எனக்கு 10 பைசா ஈய மாட்டுறாரு, ஐயோ அவ்வளோ பணம் கத்தையா வச்சிருக்காரு, எனக்கு அவர் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சில சொல்லுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு மனிதன் சொன்னான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவனுடைய பிசினஸ்ல அவன் ஒரு டேக்டிஸை கை வச்சிருக்கானா. யாருடைய பாக்கெட்ல அதிக பணம் இருக்கோ அதை தான் பாக்கெட்ல கொண்டு வர்றதுக்கு அவனுக்கு தெரியுமா. அந்த பணத்தெல்லாம் தாங்கிட்ட கறந்துருவானா. என்ன பண்ணா? ஒரு கருவாடு வியாபாரம். ஒரு கருவாடு வியாபாரத்தை இன்னொரு ஊழியக்காரரோடு சேர்ந்து, இப்போ பண ஆசை இருக்கும்ல, சில ஊழியக்காரர்களுக்கு பண ஆசை இருக்கும். நான் நல்லா செழிப்பாக வரணும்னு நினைப்பாங்க, ஊழியத்தை மட்டும் நம்பி இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர், அவர் சைட் பிஸ்னஸ், கருவாடு பிஸ்னஸ். அவர் சொன்னார், நான் சபையிலிருந்து வந்த பணத்தில் கொஞ்சம் சேர்த்து வைத்திருக்கிறேன். உடனே இவர், அந்த பணத்தெல்லாம் கொடுங்க பாஸ்டர், நம்ம பிஸ்னஸில் கருவாடில் போட்டானா பாருங்க, அந்த விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஒரு கருவாடு பிஸ்னஸ் பண்ணி அதனால் பெரிய பாலிடெக்னிக் வச்சுருக்கான், காலேஜ் வச்சுருக்கான். ஐயோ அவன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கான். கருவாடு தான் அவன் வியாபாரம். ஒரு மாதம் ஒரு நாளைக்கு 4 லாரி 5 லாரி கருவாடு வருது. ஐயோ அவ்வளோ கொடி கட்டி பறக்கிறான். நம்ம ஆரம்பிப்போம், நம்மளும் அந்த மாதிரி பெருசாக வந்துடலாம் அப்படின்னு ஆசையை காமிச்ச உடனே அந்த மனுஷன் 10 இருக்குது, 20 இருக்குது, 30 இருக்குதுன்னு சொன்னவன் லட்சங்களை இறக்கியிருக்கான். நம்மால் தான் சொல்கிறான், அவன் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்துடுவேன்னு. கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்துட்டு முதல் மாத வியாபாரம் கணக்கு பண்ணி பார்க்குறாங்க, 50,000 நஷ்டம். உடனே அவர் சொல்கிறாரு, ஐயோ நீங்கள் இதில் பார்க்கக்கூடாது, நம்ம இப்போ தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், நமக்கு வரும் லாபம் அள்ளி கொட்டும் பாருங்க, அதுக்காக வெயிட் பண்ணணும், உடனே வந்துருமா வியாபாரத்தில் அப்படின்னு சொல்லி ரொம்ப திறமையா அவர் கொடுத்த பல லட்சங்களையும் நஷ்டமாக்கி விட்டார். பூஜ்ஜியத்தை கொண்டு வந்துட்டார். பூஜ்ஜியத்தை கொண்டு வந்துட்டு கடைசியா சொல்லிட்டாரு, பிஸ்னஸை விட்டுருவோம்மா. அப்ப ஏன் பணம்? அது என்ன பாஸ்டர் பண்ண முடியும், போயிடுச்சு, பிஸ்னஸ் லாஸ், போடிட்டாங்க. அப்ப அந்த ஊழியக்காரருக்கும் அப்படிதான், இந்த மனிதனுக்கு அப்படிதான். ஜெபிக்கணும்னு எண்ணம் தோணவில்லை. ஆமா, ஜெபிக்கணுன்ற எண்ணம் தோணல. ஒரு பிசினஸ்ல தேவனுடைய ஒத்தாசை, என் வாழ்க்கையில ஒரு செழிப்பு வரணும்னா தேவனுடைய ஒத்தாசை இருக்கணும், அங்க மின்னல்கள் வரணும், தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில இடைபடணும், கர்த்தர் வழி நடத்தணும்.
ஒரு சமயம் ஒரு வீட்டுக்கு நான் ஜெபிக்க போயிருக்கிறேன். அப்படி அந்த வீட்டுக்கு நான் ஜெபிக்க போயிருந்த பொழுது எனக்கு தெரியாது அந்த வீட்டில் அவங்க பெரிய பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியாது. அதுலேயும் ஒரு போதகர் இடைப்பட்டிருக்கிறார். அவர் தான் அதில் சேர்ந்திருக்காரு. என்னன்னா, பல்லாரி வெங்காயம் வாங்கி கண்டெய்னர்களில் பல்லாரி வெங்காயத்தை கண்டெய்னர்களில் ஏற்றி மலேசியாவுக்கு இறக்குமதி செய்வது. மலேசியாவில் இறக்குமதி செய்த பின்பு அது பல மல்டி மாலுக்கு போகும். அங்கே அவங்களுக்கு நல்ல காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் அவர்கள் கண்டுபிடித்து ஏற்கனவே நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க அந்த பிஸ்னஸ். அதில் இவர் நிலக்கடலை, பல்லாரி வெங்காயம், அந்த மாதிரி சின்ன வெங்காயம், இந்த மாதிரி பல காரியங்களை செய்யலாம். முதல்ல பல்லாரி வெங்காயத்தை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி இவர் பிளான் போட்டார். பிளான் போட்டு 4 கண்டெய்னர் பல்லாரி வெங்காயத்தை இவங்க பக்கா வெங்காயம், சூப்பரான வெங்காயம், நல்லா காஞ்சது, அருமையான வெங்காயத்தை இவங்க ரெடி பண்ணிட்டாங்க. இது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் அந்த வீட்டிற்கு ஜெபிக்க போயிருந்தேன். அப்போ ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினார்? அதில் என்னுடைய ஆசீர்வாதம் இல்லை. அதில் 3 மனிதர்கள் குறுக்கிடுகிறார்கள். அந்த 3 மனிதர்களும் அந்த பிஸ்னஸை பல வருஷமா செய்து கொண்டிருக்கிறவர்கள். இவர்கள் வரும்பொழுது இது போட்டிக்காக இதில் சில வில்லங்கம் செய்ய வேண்டும் என்று அந்த 3 மனிதருடைய பெயரையும் கர்த்தர் சொன்னார். சொல்லி இந்த மனிதர்கள் அந்த கண்டெய்னருக்கு போக வேண்டிய பாஸில் சில குழப்பங்களை செய்கிறார்கள், எச்சரிக்கையாயிருங்கள், இந்த முறை பெரிய நஷ்டத்தை அனுபவிக்க நேரிடும் என்று ஆண்டவர் விளங்க பண்ணினார். அப்ப ஆவியானவருடைய வெளிச்சம் அங்கே கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. அதை உடனே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அது இன்னும் கண்டெய்னர் இதில் தான் இருந்துச்சு, ஷிப்மெண்ட்டில் தான், சென்னையில் தான் இருந்துச்சு, இன்னும் போர்ட்டுக்கு போகலை. இவங்க ஒரு குடோன், ஒரு பெரிய குடோனில் அதை பேக் பண்ணும்படி அந்த பேக்கிங்கெல்லாம் நடந்துச்சு. அந்த பேக்கிங்லாம் நடந்து கண்டெய்னரில் அவங்க பேக் பண்ணி அந்த கண்டெய்னர் ஷிப்புக்கு போகும். அது போகும்பொழுது அதை கஸ்டம்ஸ் எல்லாம் செக் பண்ணி அதற்கு ஒரு பாஸ் கொடுத்து அந்த பாஸை ஒட்டி தான் அந்த கண்டெய்னரை மேலே ஏற்றுவாங்க. இப்போ என்னன்னா, இது ஒரு குழப்பம் நடக்கிறதோட இவங்க உடனே ஆண்டவர் அந்த ஒரு வெளிச்சம் காண்பித்த உடனே அவங்க நிறுத்தி இருக்கணும். இவங்க என்னன்னா, பாஸ்டருக்கு என்ன தெரியும் இந்த பிஸ்னஸை பற்றி? அந்த ஊழியக்காரர், அதுலேயும் ஒரு ஊழியக்காரர் இருந்தார்ல, அவரும் அந்த பிஸ்னஸ் பார்ட்னர். அவர் சொன்னார், அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு இந்த பிஸ்னஸ் பற்றிலாம் தெரியுமா? பைபிளில் ஏதாவது 1-2 வசனத்தை வச்சு நான் அவெல்லாம் போவான். பிரதர், நான் சொல்கிறேன், கர்த்தர் என் மூலமாக பேசுகிறார், அனுப்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்ட்டாரு. இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கணும். என்னன்னா, அந்த 3 மனிதனுடைய பெயரை சொன்னார். அந்த 3 மனிதர்கள் இருக்கிறார்களாங்க அந்த ஷிப்மெண்ட்ல. அந்த 3 மனிதர்கள் முக்கியமான ஆட்களாக இருக்கிறாங்களே. அப்போ அவருக்கு எப்படி பேர் தெரியும்? அதெல்லாம் அவங்க கவனிக்கல. அவர் சொல்லிட்டார், அனுப்புங்க பிரதர், கர்த்தர் நம்ம மூலமா பேசியிருக்கார், கர்த்தர் என்கிட்ட சொல்லியிருக்கார், அதை பல மடங்கு நான் ஆசீர்வதிச்சு தருவேன், அனுப்பிடுங்க. அனுப்பிட்டாங்க. பின்மாறி ஆசீர்வாதம், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது அதில் ஒரு வெளிச்சம் உண்டாகும். ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை தரும்போது அந்த வெளிச்சத்தில் நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன பண்ணிட்டாங்க? அந்த 4 கண்டெய்னர்களையும் ஏற்றி விட்டார்கள் ஷிப்ல. இந்த ஷிப்ல ஏற்றின பொழுது அந்த பாஸ்ல சில குழப்பங்கள் அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்ததை ஆண்டவர் முன்னமே அறிவித்ததை இந்த மரமண்டைகளுக்கு ஏறவில்லை. இந்த ஷிப்பும் போயிடுச்சு. போன உடனே இந்த ஷிப்ல இருந்து போர்ட்டுக்குள்ள இறக்கணும். ஆனா அந்த ஷிப்புடைய லைசன்ஸ்ல சில ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஒரு போர்ட்டுக்குள்ள வரணும்னா சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகள் அந்த கப்பல்ல இல்லை. அதனால என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த லைசன்ஸ் எல்லாம் நீங்க ரெனிவல் பண்ணாதான் நீங்க உள்ளே வர முடியும்னு சொல்லி கப்பலை நடுக்கடலில் நிறுத்தி விட்டார்கள்.
அது அங்கே நிற்க 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 இறங்க முடியாது. நீங்கள் நடுக்கடலில் நிற்கும் போது அதில் இருக்கிற சரக்கெல்லாம் இறக்க முடியாது. இந்த வெங்காயம் உப்பு தண்ணி பட 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 அழுக ஆரம்பிச்சிடும். ஏன்னா கண்டெய்னரில் இருக்குது, அழுக ஆரம்பிச்சிடும். இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த ஷிப்மெண்ட்டை இறக்கவே முடியல, நடுக்கடலில் நின்றுச்சு. அதுக்கப்புறம் இவங்க பேசி போர்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ போர்ட்டுக்குள்ளே இருந்து இந்த கண்டெய்னரை கீழே இறக்கணும், அவன் இறக்க விட மாட்டேன்ட்டான். போர்ட்டுக்கு காசு கட்டணும். அவங்க ஒவ்வொரு நாளும் போர்ட்டில் ஷிப் நின்றுச்சுன்னா அதுக்கு ஏகப்பட்ட பணம் கட்டணும். அப்போ நடுக்கல்ல நின்னாலாவது பரவாயில்ல, ஆனால் போர்ட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா பணம் கட்டியே ஆகணும். அப்போ பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த கப்பல் ஓனர் என்ன பண்ணுறதுனே தெரில, கட்டிக்கிட்டி அந்த லைசன்ஸை ரெனியூவல் பண்ணி வருவதற்கு 1.5 மாதங்கள் எடுத்துருச்சு. 1.5 மாதங்கள் இந்த கப்பலில் இந்த சரக்கு இருக்குது, காத்தோட்டமே இல்லை. இவங்க வெளியில், அதாவது போர்ட்டுக்கு வெளியில் அதை ஆர்டர் பண்ண ஓனர்ஸ், அவர் மலேசியாவில் இருக்கார், மலேசியா வந்திருக்கார். அவர் மலேசியாவில் வந்து காத்திருக்கார். அவருடைய பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு வந்து காத்திருக்கிறாரு. சரக்கு இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமான்னு பார்க்குறாரு, வரல. அவர் 1.5 மாதங்கள் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கேட்டுட்டு எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருக்காரு, வரல. 1.5 மாதங்களுக்கு அப்புறம் அந்த புரோக்கர் சொல்கிறா, இன்றைக்கி உங்கள் கண்டெய்னர் ஷிப்மெண்ட்லேருந்து இறங்குது, வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டான். இவரும் ஆர்வமாக ஓடி போய் அதை லாரியில் ஏற்றி அவருடைய ஊருக்கு, அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே கொண்டு போயிட்டார். கொண்டு போய் அந்த கண்டெய்னரை பிரித்தா நாற்றம் எடுக்குது, அழுகி போச்சு, எல்லாம் அழுகி போச்சு. உடனே அவர் கீழே வந்து ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. 10 பேரையும் விட்டு மூட்டையெல்லாம் இறக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி இறக்கி, அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் திட்டுறாங்க, என்னடா இது, என்ன நாத்தம் அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, இல்லை இது கொஞ்சம் ஒன்றும் இல்லை, நாங்கள் க்ளீன் பண்ணி அதெல்லாம் குப்பை கிடங்கு அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுகி போன வெங்காயத்தெல்லாம் எல்லாம் உடச்சி அதில் அழுகி போனதெல்லாம் அவங்க குப்பை லாரில் ஏற்றிட்டாங்க. 1-2 பாதி அழுகி பாதி அழுகாமல் அதெல்லாம் உரிச்சு எடுத்து தனித்தனியாக போட்டு காய வச்சு, அதை கடையில் வாங்க மாட்டான், எந்த மால்லையுமே வாங்க மாட்டான். இவங்க அதை இவங்களுடைய தெரிஞ்சவங்க, போனவங்க, வந்தவங்க, அவங்களுக்கு ஒரு 200 கிலோ அவ்வளோதான் தேறி இருக்கும். அதை தான் விற்றுருக்காங்க. அதில் வந்த பணம் என்ன கிடைச்சிருக்கும் யோசிச்சு பாருங்க. பல லட்சங்கள் அதில் அவுட். உடனே அது சொன்னார்ல, பல மடங்கு ஆசீர்வாதத்தை கற்று தருவேன்னு சொன்னாருன்னு அவர் சொன்னார்ல, அவர் கையை விரிச்சிட்டார். நீங்கள் நம்பலை, அதனால தான் அப்படி ஆயிடுச்சு, நீங்கள் நம்பியிருந்தா நடந்திருக்கும் அப்படின்ட்டார். ஆனால் ஒரு பின்மாறி மழை, ஆசீர்வாதத்தினுடைய மழை வேண்டும்னா நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு வெளிச்சத்தை, கண்டிப்பா ஒரு மின்னலை விளங்க பண்ணுவார். அந்த மின்னல் இருளை விளக்கும், இருளை அகற்றும். அப்போ நமக்கு என்ன விளைச்சல் உண்டாகுமோ, என்ன ஆசீர்வாதம் வருமோ அதை கர்த்தர் நமக்கு தந்து ஒரு பின்மாறி மழையை நமக்கு ஊற்ற பண்ணுவார், பெய்ய பண்ணுவார். இதை நம்ம மறந்துடக்கூடாது. இது நம்ம பல நேரத்தில் மறந்துடுறோம். என்ன மறந்துடுறோம்? நம்ம ஞானம், நம்ம அறிவு, நம்ம பிஸ்னஸ் திறமை, தாளந்து, இதில் இறங்கி நான் இப்படி பண்ணால் இத்தனை லட்சம் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு பகல் கனவு காண்கிறோம். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம கேட்கலாம், அவன் மற்றவனுக்கெல்லாம் கிடைக்குதே. தேவனுடைய பிள்ளைகள் அவரை சார்ந்து நிற்கும் பொழுது நஷ்டப்படாமல் கர்த்தர் பாதுகாக்கிறவர், உயர்த்தி வைக்கிறவர், நஷ்டம் இல்லாமல் உயர்த்திடுவார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். சில பிசினஸை பாருங்க, நஷ்டமே இல்லாமல் உயர்ந்து வந்துட்டே இருக்கும். காரணம் அந்த பிள்ளைகளுடைய ஜெபம், அவர்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபம். அந்த ஜெபம் தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரும். இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோம், என்னன்னு ஜெபம் பண்ணுறோம்? போய் சபையில் உட்காந்து நான் ஜெபம் பண்ணுறத 4 பேர் என்னை பார், என் ஜெபத்தை பார் என்று நம்ம சத்தம் போட்டு 2 வசனத்தை சொல்லி அப்படி ஜெபம் பண்ணுறோம். ஆனால் என்னுடைய காரியத்தை குறித்து தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்
என்று நான் அறிந்து ஜெபிக்க தெரியல. நான் அதை அறிந்து ஜெபிக்கணும். அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஒரு ஜெபம், இவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஜெபம். இயேசு சொன்ன ஜெபம் என்ன? என்னுடைய பிசினஸ்ல, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய வேலையில, என்னுடைய ஊழியத்துல, என்னுடைய எல்லாவற்றிலையும் நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவரிடத்துல கேட்கணும். அப்பதான் ஆண்டவர் சொல்வார். சில நேரத்துல நம்ம ஊழியத்துக்கு ஓடுவோம். எப்படி ஓடுவோம்? மாங்க 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 மாங்கன்னு ஓடுவோம். சில இடத்துல பிசினஸ்க்கு அங்க ஓடுவோம், இங்க ஓடுவோம். ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டோம். ஒரு மனுஷன் எனக்கு தெரியும். அந்த மனுஷன் தன்னுடைய பிசினஸ் ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொல்லுவாரு, காலையில 4:30 மணிக்கு நான் எழும்புவேன். எத்தனை மணிக்கு படுத்தாலும் 4 மணிக்கு தான் படுத்தாலும் நான் 4:30க்கு எழும்புவேன். அவ்வளவு பெரிய பிசினஸ் அவரது. அவர் சொல்லுவார், 4:30க்கு எழும்புவேன், நான் ஜெபம் பண்ணுவேன். 1/2 மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணுவேன். அதே போல ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் அந்த நாள் அந்த பிசினஸை ஆசீர்வதித்து தந்தாரே என்று சொல்லி நான் நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அவருடைய கம்பெனிக்கு நான் போயிருக்கேன். கிட்டத்தட்ட 50-60 பேர் மேல வேலை செய்வாங்க. அவருடைய கம்பெனியில நிறைய காரியங்களை நான் பார்த்தேன். ஜெபம் 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 ஜெபித்து கொண்டே இருப்பார் அந்த மனுஷன். அந்த வேலையின் நேரத்திலையும் அந்த பிசினஸ் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் நிலக்கடலை வறுப்பாங்க, ஒரு பக்கம் அது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குவாங்க. அதுலெல்லாம் அனலா இருக்கும். நம்ம உள்ளே உட்கார முடியுது. ஆனா அவரு உட்காந்து பேக்கிங் போடுறதெல்லாம் செக் பண்ணி அவர் நல்ல ஜெபம் பண்ணுவார். எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல பயங்கர டாப்ல இருந்தாங்க. நல்லா ஜெபம் பண்ணுவார். கர்த்தருக்காக கொடுக்கணும்னா அப்படி கத்தையா கரங்கள்ல கொண்டு வந்து கொடுக்கறத நான் பார்த்துருக்கேன். அவரை கர்த்தர் அலட்டாம ஆசீர்வதிச்சு ஆண்டவர் வழி நடத்தினார். அவர் சொல்வாரு, என் பிசினஸ் வளர்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஜெபம். நான் ஜெபிக்கிற ஜெபம். தேவனிடத்துல கேட்பேன், நான் இன்னைக்கு என்னப்பா செய்யணும்? ஆண்டவர் சொல்வார், இன்னைக்கு இதை செய்யாத, இதை செய். இதுல தலையிடாது, இது வேண்டாம், இது ரேட் அதிகமாயிடுச்சு, இதை செய். அது இன்னொரு வாரத்துல இறங்கும், அதுக்கப்புறம் நீ அதை செய்யலாம். பாருங்க, அவர் கேட்டு கேட்டு செய்து கர்த்தர் உயர்த்தினா. ஆண்டவர் அவர் மேன்மையா வச்சிருந்தாருங்க. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அந்த மேன்மையை தர அவர் போதுமானவர். அதனால ஒரு பின்மாறி காலத்து மழை, அதுதான் ஆசீர்வாதத்தை தூண்டி விடுகிற, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற மழை. அந்த பின்மாறி காலத்து மழைக்காக நான் வேண்டிக் கொள்ளும் பொழுது என் வாழ்க்கையில மின்னல்கள் உண்டாகும். அது வெளிச்சத்தை கட்டளையிடும். அது தேவனுடைய பாதை எனக்கு காண்பிக்கும். எனக்கு என்னென்ன விளைச்சல்கள் எனக்கு வேண்டும் அத்தனையும் தருவார். அந்த மழையையும் கர்த்தர் பொடிய பண்ணுவார். இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இன்றைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் மேல் உம்முடைய ஜீவன், உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை இறங்கி வந்து தேவனுடைய தயவு, தேவனுடைய அனுக்கிரகம் வெளிப்பட்டு உங்கள் நாமத்தை உயர்த்தி விட வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பின்மாறி காலத்து மழையை கர்த்தர் பொடிய பண்ணுவீராக. அது விளைந்து பலனை கொடுக்க, மின்னல்கள் உண்டாக்கி அவர்களுக்கு தேவையான நன்மைகளை தந்த ஆசீர்வதியும் கிருபை சூழ்ந்து கொள்ளப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே.